அண்மை செய்தியை பார்க்கிறோம். குடியரசுத் தலைவரின் மேற்கு வங்க பயணத்தின் போது விதிமுறைகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டானது எழுந்துள்ள நிலையில் தற்போது மேற்கு வங்க அரசு பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மத்திய அரசு என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வரவேற்பு மற்றும் சர்வதேச சாந்தால் மாநாட்டின் இடமாற்றம் குறித்து இன்று மாலைக்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு மேற்கு வங்க தலைமைச் செயலாளருக்கு மத்திய உள்துறை செயலாளர் உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் சர்வதேச பழங்குடியின மக்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் யாரும் வரவேற்பு அளிக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதே போல கடைசி நேரத்தில் மாநாட்டுக்கான அந்த திடல் என்பது மாற்றப்பட்டதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர் தனக்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனக்கு வரவேற்பு அளிக்கவில்லை எனவும், ஒருவேளை அவர் தன் மீது கோபமாக இருக்கிறாரா என தெரியவில்லை எனவும், மாநாட்டிற்கான இடம் மாற்றப்பட்டதும் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் பாஜகவின் பேச்சை கேட்டு தேர்தல் நேரத்தில் குடியரசுத் தலைவர் அரசியல் விளையாட்டை விளையாட வேண்டாம் என மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்தார். மேலும் சிலிகுமாரி மாநகராட்சி மேயர் மற்றும் டார்ஜிலிங் சிலிகுமாரி காவல் ஆணையர்கள் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவருக்கு முறைப்படி வரவேற்பு அளித்ததாகவும், தேர்தல் நேரத்தில் பாஜக தனது அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவதாக மம்தா இந்த விவகாரம் குறித்து குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை வரவேற்பதற்கான பரிந்துரைக்கப்பட்ட நெறிமுறைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் டார்ஜிலிங் மாவட்டத்தில் சர்வதேச சாந்தால் மாநாட்டு இடமாற்றம் மற்றும் பிற தொடர்புடைய ஏற்பாடுகளின் குறைபாடுகள் குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் இன்று மாலை 5 மணிக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். குடியரசுத் தலைவரின் மேற்கு வங்க பயணத்தின் போது விதிமுறைகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டானது எழுந்துள்ள நிலையில் தற்போது மேற்கு வங்க அரசு பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மத்திய அரசு என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வரவேற்பு மற்றும் சர்வதேச சாந்தால் மாநாட்டின் இடமாற்றம் குறித்து இன்று மாலைக்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு மேற்கு வங்க தலைமைச் செயலாளருக்கு மத்திய உள்துறை செயலாளர் உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் சர்வதேச பழங்குடியின மக்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் யாரும் வரவேற்பு அளிக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதே போல கடைசி நேரத்தில் மாநாட்டுக்கான அந்த திடல் என்பது மாற்றப்பட்டதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர் தனக்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனக்கு வரவேற்பு அளிக்கவில்லை எனவும், ஒருவேளை அவர் தன் மீது கோபமாக இருக்கிறாரா என தெரியவில்லை எனவும், மாநாட்டிற்கான இடம் மாற்றப்பட்டதும் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் பாஜகவின் பேச்சை கேட்டு தேர்தல் நேரத்தில் குடியரசுத் தலைவர் அரசியல் விளையாட்டை விளையாட வேண்டாம் என மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்தார். மேலும் சிலிகுமாரி மாநகராட்சி மேயர் மற்றும் டார்ஜிலிங் சிலிகுமாரி காவல் ஆணையர்கள் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவருக்கு முறைப்படி வரவேற்பு அளித்ததாகவும், தேர்தல் நேரத்தில் பாஜக தனது அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவதாக மம்தா இந்த விவகாரம் குறித்து குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை வரவேற்பதற்கான பரிந்துரைக்கப்பட்ட நெறிமுறைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் டார்ஜிலிங் மாவட்டத்தில் சர்வதேச சாந்தால் மாநாட்டு இடமாற்றம் மற்றும் பிற தொடர்புடைய ஏற்பாடுகளின் குறைபாடுகள் குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் இன்று மாலை 5 மணிக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.